இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நினைச்சு சொல்றா? எதுக்குடா அந்த புள்ள உன்னை அடிச்ச? சொல்றா. ஐயோ அண்ணா, நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா. அவளா வந்தா, அடிச்சா, போயிட்டா. ஏன்பா ஒண்ணுமே புரியலப்பா நீ சொல்றது. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க தம்பி. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, அதனாலதான் என் பொண்ணு உங்களை அடிச்சிருப்பா. சொல்லுங்க. என்ன நீங்க என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு போய் சொல்லணும்? கூப்பிடுங்க அவளை. அவகிட்டே கேட்டா பேசுறேன். தம்பி நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. மாமா பாருங்க மாமா, வீராக்கா இவரை அடிச்சாங்களாம். என்ன சொல்றாரு பாருங்க மாமா. டேய் என்னடா பேசாம இருக்க? என்னன்னு கேளுடா. டேய் உன்னதாடா கேக்குறோம், வாயை திறந்து சொல்லு. சொல்லுங்க மாப்ள, என்ன பிரச்சனை? என்னாச்சு மாமா? கங்கா சார், உங்க தம்பிக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. தம்பி இங்க தானப்பா இருந்தா. ஏய் எங்க? கங்காவால் அவரோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. எது? என்ன? ரூம்ல தூங்கிட்டு இருந்த வீராவையும் காணோம். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வாங்க. என்ன சொல்றப்பல? எங்க போய் தொலைஞ்சா அவன்? கங்கா, அவளை எரிக்கிற வரைக்கும் அவ திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பா. பாபா, இன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளை அழிச்சாகணும். இல்ல கங்கா அந்த பொண்ணை முழுசா ஆக்கிரமிச்சிருவா. இந்த நாள் முடியறதுக்குள்ள நீ இல்ல அந்த பொண்ணு யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. பாபா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன காப்பாத்துங்க பாபா. ஓம் ரீம் ஜண்டா, ஓம் ரீம் க்ளீம் ஜண்டா, ஓம் ரீம் க்ளீம் ஓம் ஜண்டா. ஓம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கிரகணத்துக்குள்ள அந்த கங்காவை அழிச்சாகணும். ரீம் க்ளீம் ஜண்டா. இல்லைன்னா அவ உன் பொண்டாட்டிய கொன்றுவா. உன் பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்து. என்ன தம்பி சொல்றீங்க? ஏன் மருமக உயிருக்கு எப்படி ஆபத்தாகும்? வீராவுக்கு எதுவும் ஆகாது. நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? வா சீக்கிரம் வீராவை தேடி கண்டுபிடிப்போம். வா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஊருக்கு வந்தவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. மரண், நீங்க உங்க பொண்டாட்டிய பூஜைக்கு அழைச்சிட்டு வாங்க. தம்பி, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, எங்களை நம்பு. இன்னைக்கு நானா அந்த கங்காவனை பார்த்துடுறேன். நீ தைரியமா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. மாறா இங்க பாரு, எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்குடா. இனிமே இந்த ஊர்ல இருக்க வேணாம். வா நம்ம வீராவை கூட்டிட்டு சென்னைக்கு போயிருவோம். வா. என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டா? எங்க போச்சு உன் தைரியம்? வா வாடா. என்ன ஆனாலும் சரி,
உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத உன்னால கொடுக்க முடியுமா? என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு வேணுங்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. நானாதான் எடுத்துப்பேன். என் உசுறு வேணுமா, ரத்தம் வேணுமா, எதை வேணா எடுத்துக்கோ. எதை வேணா எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என் வீராவை விட்டுரு. அவன் என் உசுறு. அவ மேல உனக்கு அவ்வளோ காதலா? யாரோட காதலையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ பாரு கங்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உனக்கு உயிரோடு இருக்கிற ஒரு உடம்பு தானே வேணும். என்ன எடுத்துக்கோ. தயவு செஞ்சு என் வீராவை மட்டும் விட்டுரு. முதல்ல எங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு எங்களை பழி வாங்கிட்டு இருக்க? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? துரோகம் துரோகம் துரோகம். துரோகத்தால தானே நான் செத்தேன். எனக்கு நீதி வேணும், உண்மை வேணும், மரியாதை வேணும். இந்த ஊர்ல உன்னை பத்தி ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. அன்னைக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு சொல்லு. வீரா, ஏய் வீரா, வீரா. உனக்கு ரசகுல்லா இன்னைக்கு வச்ச. அதுக்கப்புறம் வெண்பொங்கல் இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் தரலான்னு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் செஞ்சிடலாம். ஏன் அப்படி பாக்குற? உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அவரு என் மேல உசிரிய வச்சிருக்காரு. எல்லாத்தையும் முன்னாடியே வந்து உன்கிட்ட சொல்லிருவேன். இத மட்டும் கடைசியா சொல்றேன்னு கோச்சிக்காத என்ன. நானே இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல. அவரை அன்னைக்கு பார்த்ததுல இருந்தே நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் யார விரும்பினாலும் உன்னோட சம்மதம் எனக்கு வேணுமா? இதுல ஒண்ணுத்துல விபூதி இருக்கு, இன்னொன்னுத்துல குங்குமம் இருக்கு. குங்குமம் வந்தா உனக்கு சம்மதம், சரியா?